கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவன தலைவர் CJ ராய் தன்னைத்தானே மார்பில் சுட்டுக்கொண்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவரது நிறுவனத்தில் IT ரெய்டு நடைபெற்று வந்த சூழலில் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? நாட்டின் முக்கிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்று கான்ஃபிடென்ட் குரூப். 19 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட இந்த குடும்பம் இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அமெரிக்காவில் பல வணிக நடவடிக்கைகளை கொண்ட ஒரு கூட்டு நிறுவனமாகும். இந்த நிறுவனம் பெங்களூரு, கேரளா மற்றும் துபாயில் பல ரியல் எஸ்டேட் திட்டங்களை வடிவமைத்து வழங்குவதில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் இந்நிறுவனத்தின் பெங்களூரு கிளைக்கு 2 வாகனங்களில் வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் ராயின் அலுவலகத்தை சோதனை செய்தனர். இந்த சோதனையொட்டி போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். பெங்களூருவில் உள்ள அவரது சொத்துக்களிலும் IT அதிகாரிகள் சோதனை நடத்தினர். நண்பகலில் அலுவலகத்திற்கு வந்த ராய் சில மணி நேரங்களுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத சூழலில் தன்னைத்தானே மார்பில் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவர் 1 மணி நேரம் IT அதிகாரிகளின் விசாரணையை எதிர்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். வருமான வரித்துறை சோதனைகளின் அழுத்தம்தான் இந்த தற்கொலைக்கு காரணமா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சம்பவத்திற்கு பிறகு ராயின் ஊழியர்கள் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். காவல்துறையினரின் கூற்றுப்படி ராயின் குடும்பம் பல வணிக நிறுவனங்களை சொந்தமாக கொண்டுள்ளது. ராய் பல வழக்குகளை எதிர்கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. மூத்த காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வருமான வரித்துறையினர் தொடர்ச்சியான சோதனைகள் மற்றும் விசாரணையால் ஏற்பட்ட அழுத்தம்தான் ராய் இந்த தீவிர முடிவை எடுக்க காரணம் என்று முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. குடும்ப உறுப்பினர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்து முதற்கட்ட விசாரணைகள் முடிந்த பிறகு சரியான காரணம் கண்டறியப்படும் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். ராய் தனது அணுகுமுறையாலும் தன்மையான பேச்சுக்களாலும் பொது உரையாடல்கள் மூலம் ரியாலிட்டி ஷோக்கள் மூலமும் தனது வெற்றி கதைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இளைஞர்களின் மனதை கவர்ந்தவர். அவர் சமூக ஊடகங்களிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார். ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமும் ரியாலிட்டி ஷோக்களின் வெற்றியாளர்களுக்கு ஆடம்பரமான பரிசுகளை வழங்குவதன் மூலமும் ராய் பரவலாக அறியப்பட்டிருந்தார். பலருக்கு தன்னம்பிக்கை ஊட்டிய தொழிலதிபரான ராய் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடல் பெங்களூரு புறநகரில் உள்ள ஆனைகளில் நாராயணா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது.